அன்பு சொந்தமான கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரிங்க. தன்னோட கடமையில மட்டும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க. ஒரு நாளும் குடும்பத்த விட்டு குடுக்காதவங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் சரி, அந்த தப்ப சரி பண்றதுக்கு இந்த வீட்ல கன்னிராசிக்காரங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட சரி, முன்னாடி நின்னு பெரிய பிள்ளைகள விட மேலா தன்னோட குடும்ப பொறுப்ப தலையில சுமக்கக்கூடியவங்க. குடும்பம் பார்த்தீங்கன்னாக்க, எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரே முகம்னு பார்த்தோனாக்கா, இந்த கன்னி ராசி சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துலேருந்து, சின்ன சின்ன விஷயத்துல முடிவு எடுக்கிறதுலேருந்து, பெரிய பெரிய விஷயம் வரைக்கும், பெரிய பெரிய சுப நிகழ்ச்சிகள் நடத்துற வரைக்குமே கன்னி ராசி தான் பொறுப்பேத்திருக்கும். ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தன் வீட்ல இருக்கிறவங்க பொறுப்பா நம்மகிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடியே தானா முன் வந்து, எங்க போனா என்ன நடக்கும்? யார்ட்ட போனா இது முடியும்? அப்படின்ற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அழகா குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய பொறுப்ப சரிவர பார்க்கக்கூடிய இந்த கன்னி ராசிக்காரங்க. தன்ன அவங்க என்ன நெனச்சாலும் பரவால்ல. தன் குடும்பத்துல இருக்கிறவங்க தன் மேல அக்கறையே வைக்கலனாலும் பரவால்ல. என் குடும்பத்த நான் பார்த்துப்பேன். இதுதான் கன்னியுடைய குணம். இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு நல்ல மாதமா இருக்க போகுதுங்க. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் வெளிய சொல்ல முடியாத கஷ்டம். பார்க்கறதுக்கு என்னவோ பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி வெளிய காட்டிக்கிட்டு இருந்தாலும், உங்களுக்குள்ள வெளிய சொல்ல முடியாத வேதனைகள் அது கழுத்தளவுக்கு இருக்குங்கிறத கண்டிப்பா உணர முடியும். இது உண்மைனாச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. கன்னிய பொறுத்தவரைக்கும் பயம் அறியாதவங்க. ஆனா, தன்ன சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்காக பயம் அப்படிங்கிறது தினம் தினம் தொடரும். இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, அது எப்படி முடிக்கிறது? அது ஏன் அப்படி நடந்துச்சு? இப்படி ஓவர் திங்கிங். ஆனா, புதன் பகவானே ராசி அதிபதியாக வச்சிருக்கிறதுனால என்னவோ தெரியல, பயங்கரமான பிளானிங் பெர்சன் நீங்க. சின்ன விஷயத்த கூட அழகா பிளான் பண்ணி முடிக்கக்கூடியவங்க. தெரிஞ்சவங்களோ, தெரியாதவங்களோ யாருக்கா இருந்தாலும் ஒரு உதவின்னு வந்துட்டா, கரெக்ட்டா பண்ணி குடுப்பீங்க. இப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு யோகமான மாதமா இருக்குன்னு நான் சொல்றேன். அது எப்படிங்க? இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் 3 யோகம் இருக்குங்க. அதாவது சூரிய பகவானாலேயே 2 யோகம் உருவாகியிருக்கு. குரு பகவானால ஒரு யோகம் இருக்கு. இந்த 3 யோகங்களுடைய அமைப்பின் காரணமாவும், சில கிரகங்களுடைய அமைப்பின் காரணமாவும், சில கிரகநிலையோட மாற்றத்தின் காரணமும் கன்னி ராசி கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகத்தை அள்ளி தரக்கூடிய மாதமா இருக்குங்க. அது என்னன்னு தெளிவா பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள்னு நம்ம பேசுவோம் இல்லையா? அதே மாரி தாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுக்கு உகந்த காலகட்டமா இருக்கு. அப்படி பார்க்கிறப்ப இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னா, அந்த கார்த்திகேயனுக்கு உரிய மாதமா இருக்கு. புரியுதுங்களா? அவர நீங்க இந்த மாதத்துல எப்படி வழிபாடு செய்யணும்? அதற்கான பரிகாரத்தோட நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க. இந்த கார்த்திகை மாதம் முழுக்கவே விரதம் இருக்கிறது சிறப்பு தான். இல்ல. நான் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சு, வீட்ல கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் பூஜைகள் செய்து, முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி அமர்ந்துட்டு, தீபம் ஏற்றி, ஒரு தட்டுல பார்த்தீங்கன்னாக்க, முருகப்பெருமானுக்கு உரிய பிரசாதம் இருக்கு இல்லையா? விபூதி. அந்த விபூதியால ஓம் நமோ குமாராய நம இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க. 108 முறை. நல்லா அமைதியான சூழ்நிலையில கடவுள மட்டுமே நெனச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கணும். அந்த சமயத்துல எதையுமே உங்களுக்கு நெனப்புக்கு வரக்கூடாது. அதே போல முருகன் கிட்ட முருகப்பெருமான வழிபாடு தான் செய்யணுமே தவிர்த்து, அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கக்கூடாது. அப்புறம் அந்த ஓம் நமோ குமாராய நம அப்படிங்கிறது 108 முறை சொல்றப்போ, இந்த குழந்தைங்க வரி வரியா புக்ல படிப்பாங்க இல்லையா? கை வச்சு, கை வச்சு. அதே போல 108 முறை சொல்லும் பொழுது, ஓம் நமோ குமாராய நமன்னு சொல்லிட்டு உங்களுடைய வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் அந்த மந்திரத்துக்கு கீழ இப்படி போயிட்டு, போயிட்டு வரணும். இதனால தான் உங்களுடைய கவனச்சிதறல் இல்லாம கடவுள்கிட்ட மட்டுமே உங்க மனசு உட்படும். இந்த வழிபாட்டின் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் தெரியுமா? துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத, முத்தான வாழ்க்கைய அந்த முத்துக்குமரன் அருளிடுவார். துன்பம் மட்டும் தான் விலகுமாமா? இல்லைங்க. உங்களுடைய தலைவிதியே மாற்றக்கூடிய அளவுக்கு பலன் வாய்ந்தது இந்த பரிகாரம். ஓகேங்களா? முருகன் நினைக்க உங்களுடைய கஷ்டங்கள் வந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். போராடி வெற்றி பெறக்கூடியவராக இருந்தாலும், தன்னுடைய பக்தர்களுக்கு போராட்டம் இல்லாத வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு தான் இவர் அருள் பாலிக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட நிலையில உங்களால முடிஞ்சதுன்னா, இந்த கார்த்திகை மாதத்துல பழனி மலையில வீற்றக்கூடிய தண்டாயுதபாணிய ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க படியேறி போக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போகும். தலைப்பு பார்த்திருப்பீங்க. கதவை தட்டும் கார்த்திகை மாதத்துல வேசி யோகம்னு போட்டிருக்கும். இது நம்ம புதுசான யோகமா இருக்கு. பார்க்கறதுக்கு பேர் வேற ஒரு மாதிரி இருக்கு. என்னம்மா அது அப்படின்னு போய் யோசிப்பீங்க.
நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நவம்பர் 16ஆம் தேதி பயிற்சி ஆகியிருக்காரு இல்லையா? 1 மாத காலம், அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் வந்து விருச்சிக ராசியில தான் பயணம் பண்ண போறாரு. இதனால ஒரு யோகம் இருக்கு. ஆல்ரெடி அதே விருச்சிக ராசியில புதன் பகவான் இருக்காரு. இப்ப புதன் பகவானும் சூரிய பகவானும் இணையறதுனால புதாதிய ராஜயோகம் உருவாகி இருக்கு. இந்த யோகங்களின் அடிப்படையில கன்னி ராசிக்கு தொழில், ஆரோக்கியம், உறவுகள் மற்றும் ஆற்றல், அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து எப்படி கை கொடுக்க போகுதுங்க? அது தெளிவா பார்க்கலாம். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தக்ஷாயன காலம் நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குச்சு. இந்த மாதத்துல கிரகங்களுடைய சஞ்சாரத்தை ஆராய்ஞ்சு பாக்குறப்ப ரிஷப ராசியில குரு பகவானும், கடக ராசியில செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும், விருச்சிக ராசியில சூரிய பகவானும், அதே விருச்சிக ராசியில புதன் பகவானும், தனுசு ராசியில சுக்கிர பகவானும், கும்ப ராசியில சனி பகவானும், மீன ராசியில ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். அதுவே சிறப்பு தான். அதுவே கார்த்திகை மாதத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரதுங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம். அதாவது தனிச்சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம திருக்கணிதத்துல என்ன சொல்லுவோம்னாக்கா திரு கார்த்திகைன்னு சொல்லுவோம். இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை யோகத்துல வேசி யோகம்னு சொன்ன இல்லைங்களா? அதாவது இந்த மாதத்துல சூரியன் அவர் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டுல சுக்கிரன் சஞ்சரிக்கூடிய விஷயத்தை தான் வேசி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேசி யோகம் அப்படிங்கிறது நமது ஆன்மாவை குறிக்கக்கூடிய சூரியனால உருவாக்கப்பட்டது. இந்த யோகம் எப்படி பலன் கொடுக்கும்னா, ஒருத்தருடைய ஜனன கால ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டுல சந்திரன், ராகு, கேது இந்த 3 கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் தனியா இருந்தாலும் சரி, இல்ல ஒட்டுமொத்த கிரகங்களுடைய கூட்டணியில் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகக்காருக்கு இந்த வேசி யோகம் பலிதமாகும். அப்படி பாக்குறப்ப கன்னி ராசிக்கு இந்த வேசி யோகத்துடைய பலன் உண்டு. அதாவது இந்த வேசி யோகத்தினால எந்த மாதிரியான பலன் பார்த்தனாக்க, இந்த யோகத்துடைய பலன் காரணமா எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியா திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறக்கூடிய அம்சம் தான் இந்த யோகத்துடைய பலன். இந்த யோகமான காலகட்டத்துல முருகப்பெருமானை மறந்துடாதீங்க. திருக்கார்த்திகை நாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யறதோட விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த கார்த்திகை திருநாளுக்குள்ள உங்களுக்கு நடக்கும். அதாவது பெரிய வேண்டுதல், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரியான பெரிய பெரிய வேண்டுதல்கள் ரொம்ப குறுகிய கால வேண்டுதல்களா இருந்ததுனாக்க உடனடியா நடக்குங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன, இந்த மாதத்துல எந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும், இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன, இந்த மாதத்துல எந்த மாதிரியான யோகம் இருக்கு, அந்த யோகம் எதனால உருவாகுது, இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்னு பார்த்திருக்கோம். இப்போ கன்னி ராசிக்கான பொது பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே முன்னேற்றம் உங்களை தேடி வரும். அது உங்களுக்கு முழுசா முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வந்து கதவு தட்டும். வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம், வேலை அமையும். அரசாங்க உத்தியோகத்துக்கு பரீட்சை எழுதி இருக்கலாம், அந்த தேர்வு ரிசல்ட் இப்ப வரலாம், உங்களை தேடி வேலை வரும். உங்க கைவிட்டு போன வாய்ப்புகள் கூட திரும்ப உங்க கைக்கு வரும். அதே போல 4 பேர் மத்தியில உங்களுடைய பெயர் உயர்ந்து நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா கன்னி ராசியை பொறுத்த கொஞ்சம் கேர்லெஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றேன் பயன்படுத்துங்க அப்படின்னு. குறிப்பா நீங்க விஐபிகளாக வலம் வரக்கூடிய காலகட்டம். ஒரே வரியில சொல்லனாக்கா இந்த மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டமான மாதமா இருக்கு கன்னி ராசிக்காரங்களே. வேலையில சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. செய்யக்கூடிய வேலையில சுத்தமும் நேர்மையும் கலந்து இருக்கிறதுனால நீங்க வெற்றி கொடியை நாட்ட போறீங்க. இதனால நல்லதே நடக்கும், தொடர்ந்து நல்லது நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது கன்னி ராசியை பொறுத்த களங்கம் இல்லாத மனசுக்கும் களங்கம் இல்லாத புத்திக்கும் உரியவங்க. சோ அந்த களங்கம் இல்லாத புத்தியும் களங்கம் இல்லாத மனசுக்கும் சேர்ந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். வியாபாரம் செய்யறீங்களா, வியாபாரத்துல அதிக லாபம் இருக்கும், அதுல கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி கன்னி ராசிக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, யாரையும் நம்பக்கூடாது. யார வேணா இருக்கட்டும், யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. அப்படி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு கன்னி ஒரு இடத்துல நினைச்சிட்டீங்க அப்படின்னாக்க முடிவு பண்ணிக்கோங்க, அது வந்து நமக்கு தோல்வி அப்படின்னு. அது வந்து கன்னி ராசிக்கு எப்பவுமே செட் ஆகாது. நீங்க மத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கை உரியவங்களா இருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கை உரியவங்க அப்படிங்கிறது இனி பிறக்கல, இனி பிறக்கவும் மாட்டாங்க. கடவுளையும் உங்களையும் தவிர்த்து எதுவுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் கன்னிக்கு இருக்கு. ஏன்னா உங்களை விட உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே நல்லது நடக்கும். வேலைக்கு போறவங்களா இருங்க, வீட்டு நிர்வாகம் பண்றவங்களா, இல்ல தொழில் செய்யறவங்களா இருங்க, யாராக இருந்தாலும் சரி பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். அதாவது இது நடக்கும், அது நடக்கும், ஆடை ஆபரணம் சேரும், இதெல்லாம் எதுவுமே சொல்லல. பொதுவா நீங்க வச்சுக்கோங்க.
நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதா நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இப்ப கன்னி ராசிக்கு வந்து பொதுவான வழிபாடு என்னம்மா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, தினமும் விநாயகர் பெருமானை, விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய உங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து போகும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும். அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடியவங்க, தனியார் துறையா இருக்கட்டும், அரசாங்க துறையா இருக்கட்டும், சிறப்பான மாதமா இருக்கும். அனுகூலத்தை அள்ளி தரக்கூடிய மாதமா இருக்கும். தொழில் வியாபாரத்துல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கன்னி ராசிக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அரசு வழிகள்ல ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏத்துப்பாங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் வகையில ஆதரவு கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. தடைகள் தாமதங்கள் இல்லாத நிலையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கன்னி ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம், செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கையில வளம் சேர்ந்துகிட்டே இருக்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களை கன்னி ராசிக்கு மனசுக்கு நிறைவே கூடக்கூடிய விதத்துல பலன்கள் அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் உங்களுக்கு சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் புதன் பகவானை ராசிநாதனாகவும் கொண்ட இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களுக்கு சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. சூரியனால இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டிருந்த வேலைகள் கடகடன் நடக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியா மாறும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரும். திட்டமேற்ற வேலைகளை வந்து ஒவ்வொன்றா நடத்திக்க போறீங்க. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும். ராகு பகவானால புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. அவர்களாலையும் ஆதாயம் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட போகுது. உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க போகுது. வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை உருவாக போகுது. அடுத்த கேது பகவானுடைய சஞ்சரிப்பினால வாழ்க்கையில ஒரு சில புதிய அனுபவங்கள் கிடைக்க பெறுவீங்க. சுக்கிரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேருங்க. புதுசா வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. விவசாயிகளுக்கு மாசத்துடைய பிற்பகுதியில யோகமான காலகட்டமா இருக்க போகுது. சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் சரியாகும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க, இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கவனமாக செயல்படுவது அவசியமா பார்க்கப்படுது. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் 11. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துல 23, 28. அதுவே டிசம்பர் மாதத்துல 1, 5, 10, 14. இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்த அஸ்தம் நட்சத்திரம். எந்த வேலை ஆனாலும் சரிங்க, அதுல வெற்றி அடையணும். இதுதான் உங்களுடைய குணம். உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது யோகமான காலமா பிறந்திருக்கு. சனி பகவான் இதுவரையிலும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாமே இல்லாமல் செய்யறாரு. உடல்நிலையில இருந்த சங்கடங்களை விலக்கி கொடுக்கிறாரு. தொழில்ல வியாபாரத்துல இருந்த போட்டிகளை நீக்கிறாரு. வழக்குகள் சாதகமா இருக்கும். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எதிர்பார்த்த மாற்றத்தை அடைய போறீங்க. சூரிய பகவானும் ஒரு முயற்சிகள்ல வெற்றியை உண்டாக்குறாரு. திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாமே கடகடன் நடக்கும். குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகும். வயது முதிர்ச்சியின் காரணமா நோய் நொடிக்கு ஆளாகி இருந்தாலும் அதுல இருந்து விடுபட போறீங்க. வாழ்க்கை துணையாலும் சரி, நண்பர்களாலும் சரி, உங்க வேலை கடகடன் நடக்கும். அதுவே தொழில் ரீதியா கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு மாசத்துடைய முற்பகுதியில சாதகமான காலகட்டமா இருக்கும். பிற்பகுதியில கொஞ்சம் கவனமா இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே படிப்புல முழு கவனம் செலுத்துவது அவசியங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் 12. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா நவம்பர் மாதத்துல 23, 29, டிசம்பர்ல 2, 5, 11, 14. இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. நல்லதாவே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வீரட்டேஸ்வரை வழிபாடு செய்ய அனைத்து விதங்களிலும் வெற்றி உண்டாகும். அர்த்த சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் லாபமாக மாத்துறாரு. முடங்கி கிடந்த தொழில்கள் எல்லாமே மீண்டுமே இயங்க வைக்கிறாரு. வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கிறாரு. எதிர்பார்த்த வரவை கொடுக்கிறாரு.
உங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகளை விலக்கிக் கொடுக்கிறாரு. மாசத்துடைய பிற்பகுதியில செவ்வாய் வக்ரமானாலும், மாதம் முழுவதுமே சூரியனும், சனி பகவானும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்குறாங்க. டிசம்பர் 3 முதல் சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல பணியாளர்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரும். சின்ன நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும். ஊதிய உயர்வு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்குங்க. ஒரு திறமைகள் வெளிப்படும். ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது அவசியம். விவசாயிகளுக்கும் சாதகமான காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வருங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டிரம் அப்படிங்கிறது டிசம்பர் 13. அந்த ஒரு நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க நவம்பர் மாதத்துல 23, 27, டிசம்பர்ல 5, 9, 14 இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள்ங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், இந்த மாதிரி சிறப்பு எல்லாத்தையும் வைத்து பார்க்கிறப்போ கன்னி ராசிக்கு கவலைகள் இல்லாத அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு. ஒரே வரியில சொல்லனாக்க நிதி ரீதியா எந்த ஒரு பாதிப்பும் கன்னி ராசிக்கு இல்ல. போன மாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பண பிரச்சனை பெரும் பிரச்சனையா உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா இந்த மாதத்துல எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது. பொதுப்படியா பார்த்தாலும் சரி, இல்ல நட்சத்திர பலன்கள வச்சு தனித்தனியா பார்த்தாலும் சரி, பண விஷயத்துல பாதிப்பு இல்ல. எல்லா விதங்களையும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் உங்களுக்கு தேடி வரப்போகுது. என்ன நினைக்கிறீங்க? குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். படிப்பு நல்லா இருக்கணும். எல்லாமே எந்த துறையில இருந்தாலும் சரி. அதாவது கூலி வேலை செய்றவங்க வந்து கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது கன்னி ராசிக்கு எள்ளளவு கூட குத்தம் குறைகள் தராத மாதமா தான் இருக்கு. 100க்கு 100% சாதகமான மாதம். வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்துங்க கன்னி ராசிக்காரங்கள. கேர்லெஸ் வேணாம். இப்ப அப்பன்னு தள்ளி வைக்காதீங்க. அப்பப்ப எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கடவுளுடைய அனுகிரகம் முழுசா இருக்கு. வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும். கடவுள்கள் என்னன்னைக்கும் உங்களுக்கு துணை வரட்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.